டேய் இன்னைக்கு எப்படியாவது 1000 ரூபா வசூல் பண்ணிடணும். அண்ணே நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம கேட்குற இடத்துல கண்டிப்பா கொடுத்துருவாங்க. டேய் முதல்ல இந்த வீட்ல இருந்து வசூல் ஆரம்பிப்பான். ஓகேண்ணே. அண்ணே அண்ணே. யாருப்பா அது? அட தம்பி நீங்களா? என்னப்பா நோட்டம் கைமா வந்திருக்கீங்களே? எல்லாம் நல்ல விஷயத்துக்கு தான் வசூல் பண்ண வந்திருக்கான். பள்ளிக்கூடம் லீவு விட்டதும் போதும், கிரிக்கெட் மேட்ச் வைக்கிறேன் கபடி மேட்ச் வைக்கிறேன்னு நோட்டை தூக்கிட்டு வசூலுக்கு கிளம்பிடுறியா? நாங்க அதுக்கெல்லாம் வரலனே. நம்ம ஊருக்கு குழந்தைங்க எல்லாம் படிக்கிற மாதிரி சின்னதா ஒரு நூலகம் கட்ட போறோம்னே. அதுக்கு தானே வசூலுக்கு வந்திருக்கான். எது நூலகம் கட்ட போறீங்களா? தம்பி காமெடி பண்ணாம போங்க தம்பியலா. முத இடத்துல காசு கிடைக்கல என்ன பண்றது? அதுக்கெல்லாம் கவலைப்படாதடா. அங்கே பாரு ஒரு என்ன உட்காந்துருக்காரு, வா அவர்கிட்ட போய் கேட்போம். ஓகேண்ணே. அண்ணே அண்ணே. என்னப்பா காலையில நோட்டு கைமா என்ன விஷயம்? அட அது ஒண்ணும் இல்லைண்ணே. நம்ம ஊர்ல சின்னதா ஒரு நூலகம் ஒன்று கட்ட போறான். அதுக்கு தான் வசூலுக்கு வந்திருக்கான். என்னது நூலகம் கட்ட போறீங்களா? டேய் என்னையில வாரக்குழு மாசக்குழு இதுவே கட்ட முடியாமத்தான் திண்ணையில உட்காந்துருக்கேன். என்னட்ட போய் வசூலுக்கு வந்திருக்கீல? டேய் போங்கடா பச்சாமே. நானே குழு கட்ட முடியாம உட்காந்துருக்கேன். இப்பதான் நூலகம் கட்டல வசூல் பண்றாங்களா? பாருங்கண்ணே. என்னப்பா குழந்தைங்க படிக்கிற மாதிரி சின்னதா ஒரு நூலகம் கட்ட போறோம்ண்ணே. உங்களால முடிஞ்ச உதவி தான் செய்யுங்கண்ணே. புரியலா? அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லை. 1 கிலோ மீன் தரேன், சந்தோஷமா சாப்பிடுங்க. காலையிலேருந்து அலைஞ்சதானே மிச்சம். அதுக்கு என்னடா பண்றது? கோயில் கட்டணும்னு கேளு, கையில இருக்கிறத கொடுப்பாங்க. கிடா வெட்டி சோறு போடுறோன்னு சொல்லி அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. குழந்தைங்க படிக்கிறதுக்கு நூலகம் கட்டுறதுக்காண்டி காசு கேட்டான், யாருமே கொடுக்கல. டேய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் கோயிலுங்கிறது எவ்வளோ முக்கியமோ அது போல தான்டா ஒவ்வொரு கிராமத்துலேயும் நூலகங்கிறது படிக்கிற குழந்தைங்களுக்கு கோயில் மாறிடா. டேய் நம்ம 2 பேரும் நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்து நம்ம ஊருக்கு நம்ம சொந்த செலவில் ஒரு நூலகம் கட்டி கொடுக்குறோம்டா. கல்விக்காக உதவி செய்யும் ஒவ்வொரு உதவியும் வீண் போவதில்லை. கல்வியால் உயர காத்து கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள்.